சமய அனுஷ்டானங்கள் காரணமாக அமைகின்றன. சமயம் எதனை சொல்கின்றதோ அது எங்களுடைய வாழ்வியலாக அமைய வேண்டும். சமயத்திலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் யாவும் நம்முடைய வையத்திலே நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை முறைகளை எடுத்து காட்டுகின்றன. இன்றைக்கு உலகளாவிய நிலையிலே சமயத்தை வைத்து எத்தனையோ விடயங்களை சாதித்திருக்கின்றார்கள். எனினும் எங்களுடைய சைவத்தை போல உயர்ந்த தொன்மை வாய்ந்த நெறிமுறைகளை கொண்ட சமயங்கள் உலகத்திலே எவ்வாறு இருக்கின்றனவோ தெரியவில்லை. ஆனால் சைவத்திலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் யாவும் இன்றைய நவீன விஞ்ஞானத்தோடு ஒத்துப்போகின்ற சிறப்பு வாய்ந்த பல கருத்துக்களை உள்ளடக்கியதாகவே விளங்குகின்றன. அன்று திசைகளை கணித்தார்கள், அன்று கிரகங்களை கணித்தார்கள், அன்று சொல்லப்பட்ட அத்தனை விடயங்களும் இன்றைக்கு விஞ்ஞானத்திலும் சரி சமயத்திலும் சரி சமனாகவே காணப்படுகின்றன. உண்மையிலேயே முன்னோர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் பெரும் விஞ்ஞானிகள். உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சமயத்தின் ஊடாக பரப்பிவிட்டார்கள். சமயத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அதனை பின்பற்றி இன்றைக்கு உயர்வான வாழ்வு வாழ்வதற்கு இந்த சமய நெறிமுறைகள் தான் காரணமாக அமைந்திருக்கின்றன. உயர்வும் சிறப்பும் பெற்றிருக்கின்ற சைவத்தின் தொன்மை இன்றைக்கு மாத்திரமல்ல, பன்னெடுங்காலமாக எங்களுடைய சைவ நூல்களிலே சொல்லப்படுகின்ற பலவேறுபட்ட விடயங்களையும் உள்ளடக்கியதாகவே இந்த சைவத்தினுடைய சிறப்புகள் விளங்குகின்றன. ஒவ்வொரு சமய உண்மைகளும் எப்படியாக அமைந்திருக்கின்றன என்று சொன்னால் அவை மனிதனை மனிதனாக வாழ வைக்கின்ற நெறிமுறைகளைத்தான் சொல்கின்றன. உண்மையிலேயே கொல்லாமை நன்று, புலாலுண்ணாமை நன்று, கல்லுண்ணாமை நன்று என்று நீதி நூல்கள் சொல்லுகின்றவற்றை எங்களுடைய சமயங்கள் அன்றே வலியுறுத்தி இருக்கின்றன. இந்த சமயத்தின் ஊடாக இன்றைக்கும் ஞானிகளாக உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர். சமயத்தை பின்பற்றினால் நாங்கள் இந்த சமூகத்திலே நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ முடியும். உண்மையிலேயே இளையோர்கள் இன்று இந்த நெறிமுறைகளிலிருந்து விலகி செல்லாது அவர்களை ஒருவழிப்படுத்த வேண்டியது எல்லோருடைய கடமையும். சமயம் நல்ல நெறிமுறைகளை சொல்லுகின்றது, களியாட்டத்திற்காக அல்ல. அவை சிறந்த விடயங்களை சொல்கின்றன என்ற அந்த பக்திபூர்வமான அனுபவங்களை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே சமுதாயத்திலே இருக்கின்ற மூட நம்பிக்கைகள் களையப்பட வேண்டும். எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை நாங்கள் ஏற்படுத்தி எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நினைக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கப்பட வேண்டும். மற்றவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து அவர்களைப் போல் வாழ வேண்டும், இவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று நினைக்காது எங்களுக்கென்றொரு மனம், எங்களுக்கென்றொரு உயர்ந்த குறிக்கோளை உருவாக்கி நல்ல லட்சியத்தோடு வாழ்வோர்களாக இருந்தால் நாங்கள் இந்த மையத்திலே நல்லவர்களாக வாழ முடியும். இதைத்தான் அன்றைக்கு எங்களுடைய அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், கனவு காணுங்கள் என்று சொல்லி. கனவு காணுங்கள் என்று சொன்னால் அது லட்சிய கனவாக இருக்க வேண்டும். நீங்கள் நித்திரையிலே காண்றது கனவு அல்ல, நீங்கள் லட்சியத்தை உருவாக்கிக் கொள்கிறீர்களா என்றால் அதுதான் உங்கள் கனவாக அமைய வேண்டும். அந்த கனவினூடாக எத்தனையோ விடயங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள உங்கள் லட்சியம், ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு லட்சியத்தை கொண்டதாக அமைய வேண்டும். லட்சியம் எவ்வாறு உயர்ந்ததாக அமைகின்றதோ அதனால் அதே போல வாழ்வும் சிறப்படையும். ஆகவே இந்த மையத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய லட்சியத்தை கனவாக கொண்டு இன்றைக்கு வாழ்பவனாக இருந்தால் இன்றைக்கு சமூகத்திலே நல்லவர்களாக வாழ முடியும். சமூகத்திலே குரோதங்கள் என்று, சண்டை சச்சரவுகள் என்று நல்லவர்களாக விட்டுக் கொடுப்போடு வாழ்வதற்கு இந்த சமயங்கள் தான் வழி சமைக்கின்றன. உண்மையிலே சமயம் இல்லாத இருந்தால் நாங்கள் இன்றைக்கோ இந்த அழிந்து போய்விடுவோம். பட்டுன்று இந்த உலகம் இன்றைக்கு இருக்கின்றனால் பண்புடையார் பட்டுன்று உலகம் அது என்று மண்ணுக்குள் மாய்வதும் மண் என்று சொன்னார்கள். பண்புடையவர்களாலே தான் இந்த உலகம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பண்புடையவர்கள் இல்லையாக இருந்தால் இந்த உலகம் இன்றைக்கோ இந்த மண்ணுக்குள் மாய்ந்து போயிருக்கும் என்று வள்ளுவ பெருந்தகை அன்ற நாளே சொல்லி வைத்திருக்கிறார். பண்புடையார் பட்டுன்று உலகம் அது என்று மண்ணுக்குள் மாய்வது மண் என்ற அந்த திருக்குறள் இன்றைக்கும் எல்லோருக்கும் பொருந்தும். ஏனென்றால் பண்புடையவர்களாலே தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பண்புடையவர்கள் இல்லையாக இருந்தால் இந்த உலகம் இன்றைக்கோ அழிந்து இல்லாமல் போயிருக்கும் என்று சொல்கிறார். இன்றைக்கு உலகம் பழுக்க எத்தனையோ குரோதங்கள், போட்டி பொறாமைகள் எல்லாம் மெலிந்திருந்தாலும் எங்கள் நீதி நூல்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது, வீட்டி பார்க்கின்ற போது மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அன்றைக்கு
அடித்தளமிட்டது எங்கள் சமயம்தான். உண்மையிலேயே எங்கள் சமய நூல்கள் பலவற்றை திருவாசகத்தை ஆங்கில மொழியிலே மொழிபெயர்த்து உலகம் முழுவதுமே அதனை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருவாசகத்தில் இருக்கின்ற